படிப்பதற்கு வயது தடை இல்லை. இதுதாங்க பழமொழி. கதை என்னங்கத பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. அழகே அழகே எதுவும் ஊர்ல ராமசாமி அப்படிங்கிற ஒரு நபர் வாழ்ந்து வராரு. அவருக்கு வயது இப்போ 65. 20 வருடத்துக்கு முன்னாடி அவருடைய நிலைமை ஏழ்மை. அவருக்கு படிக்க உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை. இளமையிலும் வறுமை அவருக்கு வந்தது. இவருடைய வாழ்க்கை அவங்க தந்தை தாய் தகப்பன் இல்லாததுனால அனாதையாக வாழ்கிறாரு. அனாதையாக வாழ்ந்ததுனால அவருக்கு படிப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையவே இல்லை. வேலை பார்க்குறாரு. வேலை பார்க்குற போது தனக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்கிக்கணும், தனக்குன்னு ஒரு சிறிய சொத்து மதிப்பு தேவை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நோக்கத்திலே அவர் கூப்பிட்ட வேலைகளுக்கும் நிறைய கடைகளுக்கும் போய் வேலை பார்க்கிறாரு. வறுமையில் வாழ்கிறாரு, கஷ்டப்பட்டு முன்னேறாரு. வயது அதிகமாகிடுச்சு, கல்யாணம் முடிக்கிறாரு, குழந்தைகள் பிறக்கிறாரு. 65 வயது ஆயிடுச்சு. அவருடைய வாழ்க்கை ஒரு நிலைமைக்கு நல்ல நிலைமைக்கு 65 வயது ஆயிடுச்சு. 65 வயது ஆனதுக்கப்புறம் பேரன் பேத்தியெல்லாம் பார்த்தாச்சு. பார்க்கும்போது தினமும் பேரனும் பேத்தியும் படிக்கும்போது இவர் ஒரு நாற்காலியில் உட்காந்து கவனிச்சிட்டே இருப்பார். அவருடைய ஆசை நிறைய படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. ஆனால் அவருக்கு அவருடைய பேரை கூட தமிழில் எழுத முடியாத ஒரு நிலைமை தான் அங்கே இருந்துச்சு. இதனால் படிப்பில் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா பேரனும் பேத்தியும் அவங்க அம்மா கிட்ட ஓடுவாங்க. தாத்தா பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுவார். நம்மளுடைய பேரன் பேத்திங்களுக்கு கூட நம்மளால் ஒரு எழுத்து சொல்லி கொடுக்காத நிலைமை தான் நம்மளுக்கா அப்படின்னு சொல்லி, ஏன் இந்த வயசில் படித்தா என்ன அப்படின்னு சொல்லி அவருடைய மனதுக்குள்ளே ஒரு கேள்வி எழுந்திக்கிட்டு இருந்துச்சு. இப்படி நாட்கள் போகுச்சு. திடீரென ஒரு நாள் ராமசாமி முதியோர் பள்ளியில் போய் சேர்கிறார். பள்ளியின் பெயர் முதியோர் பள்ளி. ஆனால் அங்கே படிக்கிறவங்க எல்லாருமே இளைஞர்கள். ஓரளவுக்கு படிச்சுட்டு இடையிலே பள்ளி படிப்பை நிப்பாட்டினவங்க தான் அதில் போய் சேர்ந்து படிக்கிறாங்க. 65 வயதுக்கு மேல் யாருமே படிக்க போகிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு நிலைமையில் தான் இங்கே இருந்துச்சு. இவர் அங்கே பள்ளியில் போய் சேர்றாரு. நிறைய கேள்வி, நிறைய அவமானம். வாலிப பசங்கள்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. தாத்தா உனக்கு இந்த வயசில் இது தேவையா? ஏன் படிக்க வந்திருக்கிற? போய் நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. சில பேர் சொல்கிறாங்க தடிக்கி விழுந்தா செத்து போயிடுவேன் தாத்தா, ஏன் தாத்தா பள்ளிக்கூடத்துக்குலாம் வர அப்படின்னு சொல்லி ரொம்ப அவமானமாக பேசுகிறாங்க. ராமசாமி தாத்தாவுக்குமே முதல்ல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. விட்டுட்டு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூட தோணுச்சு. ஆனாலும் அவர் முயற்சியை கைவிடாமல் பரவாயில்ல, நம்ம வயசு தான் அதிகமாகிடுச்சு, ஆனால் நம்மளுக்குள்ள திறமைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக முதல்ல படிக்க ஆரம்பிச்சிடாரு. படிக்கும் போது ஆனா ஆவனா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவருக்கு படிக்கிறதுக்கு. அவருக்கு அந்த ஆனா ஆவனா ஈனா ஏனாலாம் ரொம்ப எழுதுறதுக்கெலாம் வரவே இல்லை. ரொம்ப முயற்சி பண்ணுறாரு, முடியவே இல்லை அவரால். ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நமக்கு வயசு தான் இருக்குது, நமக்குள்ளே திறமை இருக்குது, நம்ம கஷ்டப்பட்ட காலத்தில் எவ்வளவோ முயற்சியை பண்ணி முன்னேறின நம்மளுக்கு இது ஒரு பெரிய விஷயமா, கண்டிப்பாக நம்ம பேரை எழுதுறதுக்காவது நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாரு. எல்லோரும் ஊர்க்காரங்கெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. அப்போது அவருடைய மகன் அப்பா இந்த காலத்தில் உங்களுக்கு படிப்பு தேவையா? அப்பா வேண்டாம் வாங்க, நம்ம நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பையங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை நான் அந்த காலத்தில் என்னையால் படிக்க முடியலைங்கிறதுனால இப்போது எனக்கு ஆசை வந்திருக்கு, நான் கண்டிப்பாக படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முயற்சியோடு படிக்கிறாரு. கொஞ்ச நாள் ஆகுது, நல்லா படிக்கிறாரு. ஒரு நாள் அவர் பேரை ராமசாமி எழுதும்போது அவர் கண்ணிலேருந்து அவ்வளோ கண்ணீர், ஆனந்த கண்ணீர். ஏன்னா 65 வயது வரைக்கும் அவர் பேர் அவருக்கு எழுத தெரியாது. முதல் முறையாக அவர் பேர் எழுதினோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கொஞ்ச நாள் போகுது. ராமசாமி தாத்தா வீட்டுக்கு ஒரு கடிதம் வருது. கடிதத்தை வந்தோடனே கடிதம் வரும்போது ராமசாமி தாத்தா வீட்டில் ராமசாமி தாத்தா மட்டும்தான் இருக்கிறாங்க. கடிதம் வந்தோடனே கடிதத்தை பிரித்து ராமசாமி தாத்தா படிக்கிறாரு. படிக்கும்போது அதில் உள்ள விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியுது, கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. அப்போது தன்னுடைய மகன்கிட்ட அந்த கடிதத்தை வாசித்து காமிக்கும் போது மகன் சொல்லிடுறாரு, அப்பா நான் உங்களை வயதானவங்க, உங்களால் என்ன பண்ண முடியும்னு நினச்சது தப்பு தான்ப்பா, என்னைய மன்னிச்சிருங்க, படிப்பதுக்கு ஒரு வயது ஒரு தடையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பாவை தன்னுடைய மகன் கட்டி பிடிக்கிறாரு. பேரன் பேத்தியெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட போய் எங்கள் தாத்தா 65 வயசில் படித்து அவங்க பேர் எழுதி கடிதம் படிக்கிற அளவுக்கு எங்கள் தாத்தா வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிற ஊரில் இருக்க எல்லாரும் பார்த்துட்டு வயசானவங்கலாம், இவரே போல் வயசானவங்கலாம் ராமசாமி தாத்தாட்ட ராமசாமி எங்களுக்கு பள்ளி போய் படிக்கிறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது, எங்கள் பேரை எழுதுறதுக்கு நீ சொல்லித்தா அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமி தாத்தா வீட்டுக்கு வயதானவங்க சாயங்கால நேரத்தில் விற்க ஆரம்பித்தாங்க. ஆமாங்க, நம்மளுக்கு ஒரு படிப்புங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப அவசியமானது. வயசாகிடுச்சு முடியாது அப்படின்னு சொல்லி யாராலையும் இருக்க முடியாது. ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் படிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். வயது எத்தனை ஆனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் படிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம்.
இந்த மாதிரி கதைகளை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பழமொழியோட ஒரு கதையில் பார்க்குறோம்.